ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான சூப்பரான ஆன்மீக குறிப்பையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஒரு ரொம்ப சூப்பரான மாதமாக மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. ஸோ ஆண்டுடைய 3வது மாதம் மார்ச் மாதம். ஏன் இந்த மாதம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்குது. அதனால் இது சிறப்பு மாதம். ஆக்சுவலி 850 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சூப்பரான நாள் இந்த மார்ச் மாதத்தில் வருது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சுடைய 18ஆம் நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதம் பிறந்து 4ஆம் நாள். அதே போல் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. அன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனியில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை சாதாரணமாக வந்தால் கூட பரவாயில்ல, சனிப்பயிற்சி முடிந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசை திதியாக வருது. அதுவும் புதன்கிழமை வருது. பல கிரக அமைப்புகள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இந்த நாள் கருதப்படுது. இந்த நாளில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை தெளிவாக ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷபம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையில் கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இது சக்தி வாய்ந்த சர்வ அமாவாசை, சனி புத அமாவாசை. இந்த அமாவாசையில் பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரம் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு நினைத்தது எல்லாமே நடக்குமா? அதனால் இந்த அமாவாசையில் முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் பலனை இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருடைய வாழ்விலுமே உங்களுக்கு தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு துவங்கணும். அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பான். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டி என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எதுன்னு இருக்கோ அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யலாம். திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கியம் தேவையா, எது வேண்டும் என்றாலும் அந்த இறைவனிடம் கேட்கலாம், முன்னோரிடம் கேட்கலாம், குலதெய்வத்திடம் கேட்கலாம். நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்தில் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை, மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது. சரி, அமாவாசை பரிகாரம் இப்போ என்னங்கிறத உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க. அமாவாசையிலிருந்து காலையில் எந்திரிச்சு சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்திலே அல்லது ஒரு கேரி பேக்கிலோ சேகரித்து வர வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். தினமும் அந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்து இருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்து இருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. ஸோ இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்ய துவங்குங்க. தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்த சித்திர அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்திருக்கும் அல்லவா, அந்த அரிசியோடு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்க, உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ
அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பழுத்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தை நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக இது அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரம் கண்டிப்பாக செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம். இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். ரிஷபராசிக்காரங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அமாவாசையிலேருந்து வெற்றி வாகை சூடுவீங்க. ஆக்சுவலி தெளிவாக சிந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும். தெளிவாக சில முடிவுகளை எடுக்கவும் உங்களுக்கு மனப்பக்குவம் வந்துடும். உங்களுக்கான நன்மைகள் உங்களை தேடி வரப்போகக்கூடியதாக இந்த அமாவாசை இருக்க போது. வாய்ப்புகள் வருவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. வாய்ப்புகளை கழுவ விட்டுட்டிங்கன்னா, அதாவது கை நழுவ விட்டால் நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் வாய்ப்பு வருவதை கை நழுவ விடாதீங்க. ஸோ கை நழுவ விடாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தணும் என்பது தான் மெயினாக உங்களுக்கு இந்த அமாவாசையில் சொல்லப்படுது. ஆக்சுவலி சட்டென்று சீக்கிரம் கோபம் வந்துவிடும். அந்த குணம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் பொறுமையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அதனால் பொறுமையை மட்டும் அதிகமாக இருக்க பாருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா சிறப்பு பலன்களாக இந்த அமாவாசையிலேருந்து இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கும் வேலை சுமை இந்த அமாவாசையிலேருந்து கூடும். ஆனால் அந்த சுமையை கண்டுக்காமல் அதை நீங்கள் இஷ்டப்பட்டு செய்தீங்கன்னா அதற்கேற்ப பலன் உறுதியாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு இடமாற்றம் குறித்து யோசனை உண்டாகும். இந்த மாதிரி உத்தியோகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த வாய்ப்புகளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க முழுசாக பயன்படுத்திக்குங்க. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக முதலீட்டில் உங்களுக்கு லாபம் கூடும். ஸோ அதிக முதலீடு தாராளமாக பண்ணுங்கள். நிலம் மற்றும் வீடுகள் போன்ற ரியல் எஸ்டேட் மற்றும் கமிஷன் துறையில் உங்களுக்கு அதிக கமிஷன் கிடைக்கும். அந்த ஒரு இதை மிஸ் பண்ணிடாமல் அந்த துறையில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பழைய கடன்லாம் வசூலாகும். அதுக்கான எல்லா வகையிலையுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ வியாபாரக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட வியாபாரங்கள் இந்த அமாவாசையிலிருந்து ஏற்படுங்க. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் குடும்பத்தில் அமைதி நிலவர மாதிரி இந்த அமாவாசையில் பாசிட்டிவான சூழ்நிலை அமையும். உறவினருடைய வருகை மகிழ்ச்சியை தரும். அதோடு சேமிப்பு அதிகரிக்கும். அதுக்கான வாய்ப்பு இந்த அமாவாசையில் நிறைய கூடி வரும். ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரண சேர்க்கைக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிகழும். ஸோ இந்த அமாவாசையில் குடும்பத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை அமையும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசையில் கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கும். அதோடு உங்கள் பெயர் பட்டி தொட்டி எல்லாம் புகழ் உயரும். மெயினாக ஒரு சிலருக்கு பெரிய கதாபாத்திரம் கிடைக்கும். கிடைச்ச கதாபாத்திரத்தை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட துறையில் உங்களால் கால் பதிக்க முடியும். பட்டி தொட்டி எல்லாம் புகழ் உயரக்கூடிய அமாவாசையாக அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் மன அமைதியை வரவழைக்க தியானத்தை இந்த அமாவாசையில் மேற்கொள்ளணும். இது உங்களுடைய நினைவாற்றலை மேம்பட செய்யும். படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு உதவும். அதோடு வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உண்டாகும். பெற்றோருடைய ஆதரவு உண்டாகும். ஸோ ஆதரவு கிடைக்கும் போதே அந்த ஆதரவை தக்க வைத்து கொள்ள மாணவர்கள் நீங்கள் தான் துடிப்போடு செயல்படணும். ஸோ மாணவர்களுக்கு இந்த அமாவாசை பலன் இதுதான். ஸோ இந்த அமாவாசையில் பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கும், பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.